பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 130 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பள்ளியில் தேர்வு எழுத ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். இதேபோல மதுரை மையத்திலும் தேர்வர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர்கள் கீதன் மற்றும் கருணாகரன் இணைந்திருக்கிறார்கள். முதல் கீதனிடம் கேட்கலாம். கீதன், எத்தனை பேர் இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள்? சென்னையில எத்தனை மையத்தில் நடைபெறுது? தமிழ்நாட்டில் இன்று அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. மொத்தம் 2582 காலி பணியிடங்களுக்கு தமிழகம் முழுவதும் 130 மையங்களில் இந்த தேர்வு என்பது நடைபெறுகின்றது. கடந்த காலங்களை பொறுத்தவரை ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் வெயிட்டேஜ் மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்பட்டனர். முதன்முறையாக அரசாணை 149 கொண்டுவரப்பட்டு முதல் முறையாக ஆசிரியர் பட்டதாரி பணியிடங்களுக்கு தற்போது இந்த போட்டித் தேர்வு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு முதல் முறையாக இன்று நடைபெறுகின்றது. மொத்தம் 3 மணி நேரம் இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. 150 மதிப்பெண்களுக்கு அந்தந்த பட்டதாரிகள் என்னென்ன அந்த பாடங்களை அவர்கள் இளநிலை பட்டத்தில் படித்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. அதேபோல தமிழ் தகுதி தேர்வும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதன்படி தேர்வர்கள் 50 மதிப்பெண்களுக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வு கொண்டு வரப்பட்டு அதில் 30 மதிப்பெண்கள் தகுதி தேர்வாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று 41,485 தேர்வர்கள் இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிட தேர்விற்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். தற்பொழுது தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்குள் சென்று விட்டார்கள். 3 மணி நேரத்திற்கு இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஆதார் அட்டை உள்ளிட்ட அடையாள அட்டை காண்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. கீதன் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து மதுரையிலிருந்து செய்தியாளர் கருணாகரனிடம் விவரம் கேட்கலாம். கருணாகரன், மதுரையை சுற்றி எத்தனை மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகிறது? இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? ஆம் லாவண்யா, அந்த ஆசிரியர் நியமன தேர்வுக்கான அந்த தேர்வு மதுரையை சுற்றி 5 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. மதுரை OCPM பள்ளி, சேதுபதி மேல்நிலைப் பள்ளி மற்றும் நிர்மலா ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல் உள்ளிட்ட 5 தேர்வு மையங்களில் 2000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால் ஆசிரியர் நியமன தேர்வு தற்பொழுது நடைபெறுகிறது. அதாவது முதலில் டிகிரி முடிச்சு BEd முடித்தவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது. அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தற்பொழுது ஆசிரியர் நியமன தேர்வு இன்று நடைபெறுகிறது. எனவே இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு ஆசிரியர் பணி நியமனம் உறுதியாகிறது. பல ஆண்டு கனவு தற்பொழுது நிறைவேற உள்ளது. எனவே 2222 பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தேர்வில் தமிழ் பாடம் ஒரு தமிழ் சப்ஜெக்டில் ஒரு கேள்விகள் இருக்கும். அதில் கண்டிப்பாக அவர்கள் தேர்ச்சி பெற்றால்தான் அவர்களுடைய அந்த மெயின் சப்ஜெக்ட், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி இந்த மெயின் சப்ஜெக்ட் மதிப்பீடு செய்யப்படும் என்ற ஒரு நிலையும் உள்ளது. தமிழ் முதலில் 30 வினாக்களுக்கு 50 மதிப்பெண்களில் தமிழ் தேர்வு நடைபெறும். அதற்கு பிறகு அவங்களுடைய அந்த இயற்பியல், வேதியியல், உயிரியல் உள்ளிட்ட பாடங்களில் அவர்கள் எந்த சப்ஜெக்டில் ஆசிரியராக தேர்வு எழுத உள்ளார்களோ அதற்குண்டான தேர்வு நடைபெறும். இதில் தமிழ் பாடத்தில் 40% கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக அவங்களுடைய பிரதான தேர்வு வேல்யூவேஷன் பண்ணப்பட்டு அவர்களுக்கு அதுக்கடுத்து சான்றிதழ் சரிபார்ப்புடன் அவர்களுக்கு பணி நியமனம் செய்யப்படும். கடந்த அந்த TET ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான இந்த தேர்வில் அவர்களுக்கு நடைபெறுகிறது. எனவே இந்த ஆசிரியர் தேர்வில் அவர்கள் ஆசிரியராவது என்பது ஒரு கனவாக உள்ளது. இந்த சூழலில் பல தேர்வுகளை கடந்து தற்பொழுது நியமன தேர்வுக்கு வந்துள்ளனர். அதே போன்று தற்பொழுது அந்த தேர்வரை அனுப்புவதற்காக ஒருத்தர் கூட உடன் வந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், எங்க இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்கள் மதுரை மாவட்டம் மலகானூர்ல வந்திருக்கோம். இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு என்னுடைய மனைவி எழுதுறாங்க. ஸோ அவங்கள இங்கே அட்டன் பண்ண வந்திருக்கோம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நடக்குது. இதுக்கு முன்னாடி டெட் மூலியமா 2012-13 அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. டெட் பாஸ் பண்ண வச்சாங்க. ஆனால் இப்போ அதுக்கப்புறமா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி இப்போ டெட் எலிஜிபிலிட்டி பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் போட்டித் தேர்வு எழுத முடியும்னு சொல்லி அந்த ஒரு நாமஸ் வந்ததுனால டெட் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் போட்டித் தேர்வை எழுத வந்திருக்காங்க. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடக்கிறதுனால இதை OMR மூலியம் நடக்கிறதுனால சீக்கிரமா வேல்யூஷன் பண்ணி ரிசல்ட்டும் சீக்கிரமா விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்றோம் சார். அதாவது பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு அந்த ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர் நியமனத்திற்கான தேர்வு நடைபெறுகிறது. எனவே இதை உடனடியாக மதிப்பீடு செய்து நியமனம் அளித்தால் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தேர்வர்கள் உடன் வந்தவர்களும் தெரிவித்துள்ளனர். லாவண்யா.
தமிழ்நாடு முழுவதும் 130 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகிறது. தொடர்பான விவரங்களுக்கு நன்றி கீதன் மற்றும் கருணாகரன்.